சைவ பிரியர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக சென்னையில் காய்கறிகளின் விலை தற்போது குறைந்திருக்கும் செய்தி வந்துள்ளது. சென்னை மொத்த விலை காய்கறி சந்தையான கோயம்பேட்டில் இருந்து இன்று மாலை நிலவரம் குறித்த விவரங்களை தருகிறார் செய்தியாளர் வேல்சங்கர். சென்னை கோயம்பேடு சந்தையில் தற்பொழுது காய்கறிகள் விலை குறைந்திருக்கிறது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு 1 கிலோ பீன்ஸ் 1 கிலோ 120 ரூபாய் இருந்தது. தற்பொழுது அதன் விலை 60 ரூபாயாக குறைந்திருக்கிறது. அவரை விலை கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு 60 ரூபாய் முதல் 80 ரூபாய் இருந்தது. தற்பொழுது 40 ரூபாயாக குறைந்திருக்கிறது. கேரட் விலை 60 ரூபாய் முதல் தற்பொழுது 40 ரூபாயாக குறைந்திருக்கிறது கிலோவுக்கு பார்க்கும்பொழுது. அடுத்தது பீட்ரூட் விலை 75 ரூபாய் இருந்தது. தற்பொழுது அதன் விலை 50 ரூபாயாக குறைந்திருக்கிறது. அடுத்து நாம் பார்க்க இருப்பது சௌசௌ கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு 60 ரூபாய் இருந்தது. தற்பொழுது 40 ரூபாய் இருக்கிறது. அதற்கடுத்து கத்திரிக்காய், வெண்டைக்காய். கத்திரிக்காய் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு 25 ரூபாய் இருந்தது. தற்பொழுது அதன் விலை 15 ரூபாயாக குறைந்திருக்கிறது. அதுபோல வெண்டைக்காய் விலை கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு 40 ரூபாய் வரைக்கும் விற்கப்பட்டது. தற்பொழுது அதன் விலை 15 ரூபாயாக இருக்கிறது. அதற்கடுத்து முக்கியமாக பார்க்குவது என்றால் வெங்காயம் பெரிய வெங்காயம், சிறிய வெங்காயம் 2 வகையில் இருக்கிறது. பெரிய வெங்காயம் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு 40 ரூபாய் வரைக்கும் விற்கப்பட்டது. தற்பொழுது அதன் விலை 40 ரூபாயிலிருந்து 20 ரூபாயாக குறைந்திருக்கிறது. அதுபோல சிறிய வெங்காயம் விலை அதே விலையில் நீடிக்கிறது, அதாவது 50 ரூபாயில் நீடிக்கிறது. இதுபோல தக்காளி விலையும் அதே விலையில் நீடிக்கிறது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு 60 ரூபாய் வரைக்கும் விற்கப்பட்டது. தற்பொழுதும் அதே போல 50 ரூபாய் முதல் 60 ரூபாய் இருக்கிறது. காய்கறிகளோட விலை குறைவதற்கு முக்கிய காரணம் என்னென்று பார்க்கும்பொழுது, ஆந்திரா, கர்நாடகா ஆகிய 2 மாநிலங்களிலிருந்து சென்னை கோயம்பேடு சந்தைக்கு காய்கறி வருகிறது. தற்பொழுது இவற்றின் வரத்து அதிகமாக இருக்கிறது. அதாவது சராசரியாக தினமும் 250 முதல் 300 லாரிகளில் காய்கறிகள் வருவது வழக்கம். ஆனால் தற்பொழுது 200 லாரிகள் வரைக்கும் வருகிறது. இது கடந்த வாரத்துடன் ஒப்பிடும் பொழுது 50 லாரிகள் கூடுதலாகவே காய்கறிகள் வருகிறது. வரத்து அதிகரித்ததன் காரணமாக விலைகள் குறைந்திருக்கிறது. மற்றொரு காரணம் பார்க்கும்பொழுது விற்பனை குறைவாகவே இருக்கிறதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். விற்பனை மந்தமாக இருப்பதன் காரணமாக விலை குறைந்திருக்கும் சொல்கின்றனர். இந்த விலை பார்க்கும்பொழுது அடுத்த 2 வாரங்கள், அதாவது இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் இதே நீடிக்கும். ஜூலை 15ஆம் தேதிக்கு பிறகு காய்கறிகளுடைய விலை குறையும் என்று வியாபாரிகள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அஸ்வினுடன் வேல்சங்கர்.